இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு வந்துச்சு. ஒரு நண்பர் எனக்கு இதை அனுப்பிச்சு இதை பற்றி பேச சொல்லியிருந்தாரு. அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அக்கா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பசங்களை எந்திரிக்க சொல்கிறாங்க. அவங்களும் நான் சொல்லி பார்த்தாங்க, எந்திரிக்கல அவங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பசங்க வந்து என்ன கோவத்தில் வந்து ஓசி டிக்கெட் தானே அதனால நிற்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த பசங்க மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன் தப்பு கிடையாது. ஆனால் இந்த அக்கா பேசுனது தப்பு தான். ஆனால் ரொம்பவும் தப்பு கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எந்திரிக்க சொன்னது ஏன் அந்த பசங்க ஏன் எந்திரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாரி அவங்க மைண்ட் செட்டில. ஏன்னா பெரும்பாலான பெண்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம். பசங்கலாம் என்ன அவங்களாம் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில உடம்பு சத்துலாம் யாருக்குமே கிடையாதுங்க. கால் வலிக்கும். அவங்களுக்கும் பசங்களுக்கும் கால் வலிக்கும். நீங்க வந்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 டைம் சொன்னீங்கன்னா எடுக்கலையா விட்டுருங்க. அத விட்டு அவங்கள போய் கட்டாயப்படுத்தக்கூடாது. எந்திரிங்க எந்திரிங்க. ஏன்னா அவனும் தான் டிக்கெட் குடுத்துருக்கான். காசு எடுத்திருக்கான். காசு குடுத்து தான் டிக்கெட் எடுத்திருக்கான். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறனால அவன் கலாய்க்க கிடையாது. ஆனா என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசுங்க. ஏன்னா கண்டபடிக்கு வாய்க்கு வந்த மாரிலாம் பேசக்கூடாது சரியா? ஏன்னா பஸ்ஸில எல்லாருமே சமம் அப்படிங்கிற பட்சத்தில நீங்க இப்படி வந்து அதட்டி கேட்கறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. உங்க பக்கம் நியாயமே கிடையாது.